காலத்தில் காளையார் கோவிலில் வெள்ளக்காரர்கள் விரட்டும் பொழுது காளையர்களுக்கு கிழக்கு புறமாக அண்ணனும் தம்பியும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஓடும் பொழுது மாமன்னர் மருதுபாண்டியனுடைய சின்னமன் அவர்களுக்கு காலிலே குடமுள் தைத்து இந்த பக்கம் உள்ளங்கள் குத்தி வெளிப்பக்கம் வந்து விட்டதாம். ஆனால் மருந்து சொன்னார்களாம் காலில் குடமுள் குத்தி விட்டது என்று. இருந்தாலும் அந்த குடமுளை முடித்துக் கொண்டு அந்த முள்ளோடு சரவணி ஏறி ஓடிக்கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்படியே அந்த வீரர்கள் நமக்காக நம்ம இனத்திற்காக மட்டுமல்ல, ஒரு காலம் வரலாறுலாம் இருக்கின்றது. சரவணி கிராமத்திற்கு என்னென்ன செஞ்சிருக்கார்கள் என்ற வரலாறுலாம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்படியே வந்த மன்னர் மருதுபாண்டியர்களுக்கு 1991 இங்கு வெங்கல சிலை வைக்க வேண்டும் என்று சிவகங்கை பேருந்து நிலையத்திற்கு முன்னால அந்த விநாயகர் சிலை இருக்கின்றது. அந்த இடத்தில் ஒரு கம்பு வைத்து அதில் மாமன்னர் மருதுபாண்டியர்கள் படத்தை போட்டு இந்த இடம் மருதுபாண்டியர்களுக்கு சிலை வைப்பதற்கு சொந்தமான நிலையம் என்று அரசாங்கமே அறிவித்திருந்தார்கள். இப்போ 91 தானே அடிச்சுவாங்க. இப்போ எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 5000 வருஷம் ஆயிடுச்சு. நகராட்சியில் தான் போட்டு ஆர்டர் காப்பி இருக்குங்க. நம்ம எல்லா சமுதாயமும் ஒன்று கூடுனா நாளைக்கே அந்த இடத்துல செலவு வச்சுக்கலாம். அரசாங்கம் கொடுத்த இடம் நமக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நானா கொஞ்சம் விவரம் பத்தாம ஆகிட்டேன். இப்போ வந்து என் ரத்தத்தை சித்தியா நான் செலவு வச்சிருப்பேன். அன்னைக்கு சூழ்நிலைக்கு அந்த இடத்துல மாமன்னர் மருதுபாண்டியர்களுக்கு செலவழிப்போம் என்று ஒரு மாதம் 35-40 நாளாக அந்த கம்பத்தில் அந்த போட்டாக்கள் தொங்கிக் கொண்டே இருந்தது. இருக்கும் காலத்தில் வருங்காலத்தில் அது மறைமுகமாக மறைத்து அதை எடுத்து விட்டார்கள். இன்றைய தினம் இதே சிவகங்கையில் நகராட்சி அலுவலகத்துக்கு நம்ம சென்றோமானால் தயவு செய்து இங்குள்ள தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒரு கமிட்டி அமைங்கள். நகராட்சிக்கு போவோம். 91 போட்ட ஆர்டர் காப்பி எங்களுக்கு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்வோம். அந்த